டேய் கோபி, என்னடா இதெல்லாம்? டிவில என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? நிதிஷ் ஏதோ போதை மருந்து எடுத்துட்டதா சொல்றாங்க. அதெல்லாம் போய் தானே? கோபி, நீ முதல்ல சம்மதிக்கிட்ட பேசு. என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு கேளுடா. நான் அவர்கிட்ட போய் பேசினேன், நேர்ல போய் பார்க்கவும் செஞ்சேன். அவர் இதெல்லாம் போய் கேஸ்ன்னு சொல்றாரு. நிதிஷ வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் அவரும் இருக்காரு. ஏன் பாக்யா, நீ எங்க போய் பேசினப்போ சம்பந்தி வேற ஏதாவது சொன்னாரா? வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும்? நாம இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்ல. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சம்மந்தி வீட்டுக்கு போலாம். இனியா, நீ வாமா. கோபி, வா போலாம். அங்கிளுக்கு பெரிய பெரிய அட்வொகேட்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும். இத பாரு, அவங்கள வச்சு நிச்சயம் வெளியே கொண்டு வந்துருவாரு. ஒண்ணு பண்றேன், நான் ஜெனி அப்பா கிட்ட பேசுறேன். அவர் கான்டாக்ட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்ல. இங்க பாரு, நைட்டுக்குள்ள நிதிஷ் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். நீ தைரியமா இரு. கோபிநாத், ராதிகா இரண்டும் மீண்டும் ராதிகா பாக்யாவுடன் மீண்டும் நட்பு காண முயற்சி செய்கிறாள். ஆனால் பின்னால் கோபிநாத்துடன் அவளது பழைய தொடர்புகள் மீண்டும் ஆரம்பமாகும். இது பாக்யாவை உள்ளுக்குள்ளாக காயப்படுத்துகிறது. பாக்யாவின் மன உறுதி எல்லாம் தெரிந்தபினும் பாக்யா அமைதியாகவே இருக்கிறாள். ஆனால் அவர் உள்ளரங்கத்தில் இதை சமாளிக்க வேண்டும், இப்போது இல்லை என்றால் எப்போ என்ற மனநிலையுடன் உறுதியுடன் இருக்கிறார். சேழியன் யஷில் உறவுகள் பாக்யாவிற்காக சேழியனும் யஷிலும் ஒன்றிணைகிறார்கள். அம்மா நமக்காக எதை விட்டாளோ இப்போது நாம் அவருக்காக நிற்க வேண்டும் என்கிறார்கள்.